அமாவாசையானா 5 தீபம் போட்டு கும்பிட்டுட்டு வா. உங்கள் குறைகளை நீக்கி தரேன். சரி சரி, போகிறேன்னு நான் இங்கே வரேன், நீ எங்கடி போகிறேன்னு என்னை இங்கே நிற்க வச்சுட்டு இன்னைக்கு ஆள் மனதில் நீ சொல்லிக்கிட்டே நீ இருந்த என் பேரை வந்துட்டேன் பத்தியா, கைவிட மாட்டேன். நல்லது உள்ளே வைக்கிறேன். ஒரு சின்ன சூழமா சோடு வாங்கி அம்மன் என்னுடைய படத்துக்கு முன்னாடி வையே, உன் குறைகள் நீங்கிடும். சரி சரியா, உன்னுடைய குறைகள் உன்னுடைய கவலைகளை நீக்கி நல்லது பண்ணுறேன் தாயே. சரி சரியா, சரி. எனக்காக நான் இருக்கிறேன் இல்லையா, அமாவாசையானா 5 தீபம் போட்டு கும்பிட்டுட்டு வா. உங்கள் குறைகளை நீக்கி தரேன். சரியா, அமாவாசைக்கு நீ 5 தீப வழிபாடு நீ செஞ்சுட்டு வா. 5 தீபம்னா 5 விதமான எண்ணெய் இல்லையா, இல்லை 5 விளக்கு மட்டும்? 5 விளக்கு மட்டும். நல்லெண்ணெயில் 5 விளக்கு. நல்லெண்ணெயில் விளக்கு போடு. கண்டிப்பாக உங்கள் குறைகளை நான் வந்து தீர்த்து நல்லபடியாக வச்சுருப்பேன். அந்த விபூதி எடுத்து. நம்பிக்கையில் தான் இருக்கேன். நீ இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். நான் உன்னை கைவிட மாட்டேன் கண்ணு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லது செய்வேன். சரியா, உனக்கு நல்லதே நடக்கும். கவலைப்படாங்க. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு நான் இங்கே வரேன், நீ எங்கடி போகிறேன்னு என்னை இங்கே நிற்க வச்சுட்டு இன்னைக்கு நான் இன்னைக்கு நின்றுட்டேன். உனக்காகவே நின்றுட்டேன். கண்டிப்பாக நான் இருக்கிறேங்கிறத காட்டுன்னா இல்லையா? என்ன சொன்னேன் தாயே, நீ இருக்கிறேன்னு நம்பி தான் நான் இங்கே இருக்கிறேன். நீயே இந்த ஊரை விட்டு போயிட்டே நான் எங்கே போட்டுன்னு கேட்டேன். நீ எனக்கு தெரியுமா, நீ கேட்டது எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வருவேன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். உனக்கு அந்த ஒலி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். போகும்போது நீ என்னை நினச்சிக்கிட்டே இருந்த, என்னம்மா இப்படி போயிட்டியே அப்படின்னு. உன்னை நான் எப்படி நம்பிக்கையோட உன்னை ஓடி வந்து கும்பிட்டுட்டு இருந்தேனே, அம்மா எப்பம்மா வருவேன். ஆனால் நீ நம்பிக்கையை கை விடல கண்ணு. அம்மா போக மாட்டான், இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருந்த. எனக்கு தெரியும், நீ சொல்லிக்கிட்டே இருந்த. இங்கே சொல்லிட்டு இருந்த ஆள் மனதில் நீ சொல்லிக்கிட்டே நீ இருந்த என் பேரை வந்துட்டேன் பத்தியா, கைவிட மாட்டேன். நல்லதே நடக்கும். அமாவாசையான 5 தீப வழிபாடு நல்லெண்ணெய் விளக்கேற்றணும். நல்லா இருக்கும். கிழக்கு முகம் பார்த்து ஏற்றி வை. சரியா, இதே போட்டா என்னுடைய உருவப்படம் வீட்டில் வச்சு இந்த ரூபத்தில் இருக்கிற என்னுடைய ரூபத்தில் இருக்கிற போட்டாவை நீ வீட்டில் வச்சு வழிபாடு செய். இருக்குமா வீட்டில்? இருக்கா? அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கியா?
சூளா வைக்க வச்சிருக்கியா? சொன்னான், அம்மா வைக்க சொன்னான். சூளா எலுமிச்சம்பழம் வச்சிருக்கியா? வை, சூளை வைக்கலம்மா, எலுமிச்சம்பழம் வை, சமயபுரத்தம்மான்னு வேண்டிக்கோ, நீ சமயபுரத்தா வா வான்னு கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னா. சரின்னு நான் அதே மாதிரி சமயபுரத்தா வாமா வாமான்னு கூப்பிட்டு இப்போ வெள்ளிக்கிழமான அமாவாசைன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அம்மா கிட்ட உள்ள வைக்கிறேன். ஒரு சின்ன சூளம்மா இதோடு வாங்கி அம்மன் என்னுடைய படத்துக்கு முன்னாடி வையே, உன் குறைகள் நீங்கிரும். சரி சரியா? உன்னுடைய குறைகள் நீங்கிரும். அமாவாசை அன்னைக்கு மட்டும் அந்த சூளத்துக்கு சின்ன அபிஷேகம் பண்ணி ஒரு சந்தன குங்குமம் வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சா போதும். சரிம்மா, வேல் வச்சிருக்கேன் உள்ள, அதுக்கு பண்ணுறேன். ஆனால் சூளம் வாங்கிடுறேன். என்னுடைய ஆயுதம் வந்து சூளம் தானே கண்ணு. சரிம்மா. அதனால் என்னுடைய குழந்தையோட சக்தி வேல் அது. நீ வந்து அம்மன் வேலு எனக்கு என்னுடைய திருச்சூல வேலை வச்சு கும்பிடு. சரி. எல்லா விதமான பிரச்சனைகளையும் உனக்கு தீர்த்து தரேன். சரியா? நல்லது நடக்கும். சரி. உனக்கு எல்லாம் இத்தனை நாளாக இருந்த தடைகள் வந்து விலகும். சரி. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணித்தரேன். சரி. இன்னைக்கு சாயந்தரமே உனக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு சாயந்தரம் நீ 5 தீப வழிபாடு ஏற்றி எனக்கு வந்து அமாவாசை முடியறதுக்குள்ளே நீ ஏற்றிக்க. சரி. ஏற்றி கும்பிடுமா? சரியா? நல்லபடியாக உனக்கு எல்லாத்தையும் மாற்றி உன் கடன் பிரச்சனை வந்து குடும்பத்தில் இருக்கிற முன்னாடிய கவலைகளை நீ நல்லது பண்ணுறேன் தாயே. சரி. சரியா? சரி. எனக்காக இப்படியா ஓகே தள்ளி விடுவா என் புருஷனை? எனக்காக உயிரோடு வச்சிருந்தா போதுமா சாமி? எனக்காக எனக்கு அனுப்பிச்சி விடு, அம்மா பார்க்கறதுல. பாருங்க, அழுது குழந்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் பையனும் நானும் என் புருஷங்கிட்ட